ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஏன்னா அந்த கோங்குரா பிக்கல் ஆட் பண்ணியிருக்கனால காரமாகவும் இருக்கும். நம்ம இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் இதுக்கு நம்ம ஃப்ரைட் ஆனியன் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரைட் ஆனியன் வறுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். இப்போ கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த பிரியாணி ரைஸில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது தயிர்லேயே நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊறணும். லெமன் ஜூஸ், கொஞ்சம் புளிப்புக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ். இதுதான் நம்ம ஆந்திரா கோங்குரான்ற பாருங்கள், கோங்குரா பிக்கிள். அது ரெடிமேட் இதை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை ஊற வைக்கணும். இது நல்லா அந்த தயிர்லேயே ஊறிடுச்சுனாவே உங்களுக்கு கொஞ்சம் அது அந்த மசாலா எல்லாம் உள்ள டேஸ்ட் இறங்கியிருக்கும். 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு அடுப்பில் வச்சுருங்க. இப்போது நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி, இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 75% வேக வைக்கணும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் மீதி இருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்னால அந்த கொத்தமல்லி, புதினா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா இது கொதித்தோன்னா நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரைஸ் நல்லா ஷைனிங்காகவும் ஒட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். சிக்கன் கிரேவி அப்படியே அந்த எண்ணெய் தெரியிற வரையும் லைட்டாக சிம்மில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறோம். எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ரைஸ் நல்லா 75% வெந்ததுக்கு, மீதி 25% அந்த இதில் போட்டு, அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம தம்மில் தான் விட போகிறோம். இப்போ இந்த ரைஸ் எல்லாத்தையும் வடித்து அந்த சிக்கன் கிரேவிக்கு மேலே ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தம்மில் விடுறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு, நம்ம இந்த ரைஸ் கிரேவி போட்டிருக்கோம்ல, அதை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸ், இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் இந்த டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு. ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் கொத்தமல்லி, புதினா மேலே போட்டுட்டு, இந்த நம்ம கலர் எல்லோ கலர், இந்த சேஃப்ரான் தனியாக இல்லை எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் அது லைட்டாக மேலே இது பண்ணிவிட்டு, ரோஸ் வாட்டர் ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. ரோஸ் வாட்டர் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வாசமாக. அப்புறம் டாப்பில் கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம இதை தம்மில் விட போகிறோம். உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் வேணும்னா லைட்டாக அந்த தண்ணி வடித்தோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம்மிலேயே விட்டுறணும். மேலேருந்து ஹீட்டு, கீழேருந்து வர ஹீட்டிலேயே அப்படியே ரைஸ் தம் ஆகிட்டே இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாமா? வாவ், அப்படியே இப்போ எடுத்திங்கன்னா அந்த வாசனை அப்படியே கமகமான அந்த கோங்குரா பிக்கலோட ஸ்மெல்லும் வருது. சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் எதுவுமே உடையில, அப்படியே நல்லா அந்த மசாலாவோட கோட்டிங்கில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போது நம்ம சாப்பிட்றலாமா? ஓகே, இதை இப்போ ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்றேன். லெக் பீஸ் இருக்குது. இது இன்றைக்கி கோங்குரா ஊறுகாய் போட்டு லெமன்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். முட்டையும் முதல்ல ரைஸ் மட்டும் தனியாக சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா காரமாக இருக்குது. அந்த கோங்குராக்கு இதோட காரம், புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. அசிக்கு எப்படி இருக்குது?
செம்மையாக இருக்குதா? லெக் பீஸ் உனக்கு எனக்கு ஒன்று. சேர்ஸ். ஓகே, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போது சாப்பிட போகிறோம். பை பாய்.